மக்களை இன்றைக்கி 4வது புறமா வந்திருக்கு. நம்ம சௌந்தர்யா முரட்டு சம்பவம் வந்து பண்ணி விட்டாங்க. நம்ம சௌந்தர்யா எந்த மாதிரி கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி நினச்சோமோ அதே மாதிரி கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவல் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த வாரத்தில் முதல் 2 நாள் வந்து சௌந்தர்யா ஜாக்லினால் படாத பாடுபட்டாங்க. ஜாக்லினால் வந்து தன் கேமே வந்து அழியிற நிலைமைக்கு வந்து போயிடுச்சு. அப்படியே வந்து அந்த ஜாக்லின் வந்து ஒரு சண்டையில் போய் இவங்க பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதனால் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து கீழே டவுனில் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி வேறு லெவலில் அவங்களுடைய கேமை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம தான் சவுண்டை வந்து எந்த அளவுக்கு பேசணும்னு தெரியும். அவங்க பண்ண தப்பையும் நம்ம சுட்டி காட்டுவோம். செம்படிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பிஆர் கிடையாது. அதனால் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து சொல்லுவோம். இன்றைக்கி சொல்கிறேன், சவுண்டு வந்து வேறு லெவல் மாஸ். இதே கேம் அவங்க ஆடுவாங்க. இதுக்கு மேலே அந்த நம்பிக்கையே இருக்குது. இன்றைக்கி சவுண்டு வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணி விட்ருக்காங்க. ரணவை வச்சு கிழிச்சு விட்டோம் சரி, ஜாக்லினை வச்சு கிழிச்சு விட்டோம் சரி, உண்மையான ஒரு கேமர் வந்து தான் இந்த கேமில் எப்படி வந்து விளையாடணும், மக்களுக்கு எப்படி என்டர்டெயின் பண்ணணும் அப்படி தான் நினப்பான். அதை வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ராணவ் அவன் வந்து ஒரு குழந்த மாதிரி இருக்கான். அவனுக்கு வந்து புத்தியே கிடையாது. அவனுக்கு வந்து தைரியமே இல்லாதவன். மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து தைரியமே இல்லாமல் அவன் வந்து என்னையே சொல்லிட்டுருக்கான். அவள் வந்து ஒரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் முரட்டு சம்பவம் வந்து பண்ணுறாங்க. அப்போ சத்யா சொல்கிறாப்புல அவன் வந்து ஒரு இன்னசென்ட் மாதிரி இருக்கான் அப்படிங்கிற, அதாவது இன்மெச்சூராக அவன் இருக்கான் அப்படிங்கிறது உண்மை தான். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவே சுத்தமாக இல்லை. அவன் இத்தனால் இந்த கேமில் எதுக்கு இருக்கானே தெரில, வெத்து வேட்டாக இருக்கான். அதாவது அருண் வந்து அந்த கேமில் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்களை பேசி அடிக்கிறாரு. அதே மாதிரி சாட்சனா அவனை திட்டினா கூட அடிக்குது, மஞ்சூரி எல்லாம் அடிக்கிறாங்க, எதையோ ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரணவு என்ன பண்ணுறா, ஒரு இளவு பண்ணுறதில்ல. சௌந்தர்யா மட்டும் டார்கெட் பண்ணிட்டு எதாக இருந்தாலும் சௌந்தர்யா சொல்லிவிட்டு இந்த பக்கம் முத்துவோட போய் உட்காந்து ஒரு என்ன பண்ணுறான், ஒரு தெரியுதுங்களா, முத்து வந்து பார்த்திங்கன்னா ரணவை வந்து பாராட்டுறது. உடனே வந்து இங்கே முத்துவோட ஆதரவாளர்களாக ரணவு மாசு அப்படின்னு சொல்கிறது. இதுதான் நடக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அவன் பக்கா பிளானோட ஒரு கேவலமான ஒரு சீப் கேம் ஆடுறான். அவனும் சரி மஞ்சரி சரி 2 பேரும் முத்துவோட சேர்ந்துக்கிட்டு முத்துவோட ஆதரவாளர்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இப்போ அடுத்து ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்குல்ல, அந்த அம்மா வந்து உண்மையாலுமே வந்து சௌந்தர்யா புரிஞ்சுக்கிட்டதுங்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நான் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அப்போ வந்துட்டு இல்லை நீ பெஸ்ட் பெர்ஃபார்மர் இல்லை, நான் தான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி என்னையே சொல்லி நான் ஜெயிலுக்கு போவேடான்னா, ஆனால் இன்றைக்கி அவளே வந்து ஒஸ்ட் போடுற மாதிரி என்னையே கொடுக்குறா. இது எந்த மாதிரி ஒன்று கேமு? ஜாக்லின் நான் ஃப்ரெண்டாக நம்புகிறேன், ஆனால் அவளை ஒரு பிளேயராக என்னால் நம்ப முடியாது. இதுக்கு மேலே நான் தெளிவாக என் கேம் விளாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் பேசியிருக்கேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.